ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலையாட்களை கண்காணிக்க புதிய ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப்பை பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பணியாளர்களின் வருகை பதிவு கணக்கிடுவதற்கு மொபைல் ஆப் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அல்லது 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலை வழங்கும் என்ற உத்தரவாதத்தை அரசு வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பொது வேலை செய்ய விரும்பமுள்ள கிராமப்புற வயது வந்தவர்களுக்கு அரசின் குறைந்த ஊதியத்துடன் நிதியாண்டில் 100 நாட்களுக்கு கட்டாய சிறப்பு திறன் இல்லாத உடலிழப்பு சார்ந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும். தற்போது கொரோனா வந்த பிறகு கிராமங்களில் இந்த திட்டத்தில் இணைந்து வேலை செய்ய அதிகம் பேர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வருகை பதிவு போன்றவற்றை கண்காணிக்க மொபைல் மானிட்டரிங் ஆப் பயன்படுத்துவதாக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் மொபைல் மானிட்டரிங் ஆப் மூலமாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை ஏற்பட்டுள்ளது. இதை வைத்துக்கொண்டு நம்மால் பயனாளர்களை நேர வருகை பதிவு எடுக்க முடியும். இந்த செயலியை அறிமுகம் செய்வதற்கு முன்னரே இது குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இடம் கருத்து கேட்டோம். இவற்றின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் பணியாளர்களின் வருகை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 2021 மே மாதத்தில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரால் தேசிய மொபைல் கண்காணிப்பு மென்பொருள் செயலி மற்றும் பகுதி அல்காணிப்பு செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறைய பேர் வந்து வேலைக்கு வருவாங்க. சில பேர் வந்து வேலை செய்வாங்க, சில பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. சில பேர் வந்து வெறும் கார்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இன்னமும் சில ஊர்களில் இது மாதிரி நடக்குது. இந்த மாதிரி வேலையாட்கள் வந்து வேலை செய்கிறாங்களா இல்லையா, அவங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வரல, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் வந்து கரெக்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆப் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதலோட உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு. இந்த ஆப் மூலிமா பணியாளர்கள் எத்தனை பேர் வராங்க, வேலை செய்கிறாங்களா இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்கன்றதை கண்காணிக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. இது வந்து இப்போது டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த நடைமுறைப்படுறதுனால கூடிய விரைவில் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் இந்த ஒரு ஆப்பை வந்து யார் வந்து இந்த சூப்பர்வைசர் இருக்காரோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆப் மூலயமா ஃபோட்டோலாம் எடுத்து நேரடியாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவார். ஸோ என்ன வேலை நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிடுவார். இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதனால் யாரும் வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பை உருவாக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறைப்படுத்தினா தான் தெரியும் ஸோ இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆப்லாம் உருவாக்குனது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறதை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அரசாங்க சார்ந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.